ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஈழப் சுப்ராஜ் ஃப்ரம் ஆர்ஜி வர்மா சென்டர். இந்த வெயில் டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி நம்ம அதிகமான ஒரு நீர் வெளியே நம்ம போகிறத நம்ம பார்ப்போம். எப்படின்னா நம்ம வேர்வையிலேயே நம்ம நீர் காணது வந்து உடல் இருக்க கெட்ட நீர்கள் எல்லாமே வெளியேறிடும். இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து நம்ம அதிகமான தண்ணி வந்து நம்ம குடிக்கிறோம். குடிக்கும் போது தான் நம்ம பாடி வந்து நல்லா ஒரு ஹைட்ரேட் ஆகி அந்த நீர் சத்தானது வந்து நம்ம உடம்புல வந்து இருக்குங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம தண்ணி அதிகமாக குடிக்கல அப்படின்னா நம்ம உடம்பு உஷ்ணம் அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னா நீர் கடுப்பு அப்படின்ட்டு நம்மளுக்கு வரும். அதான் நம்ம சொட்டு மூத்திரம்னு சொல்லுவாங்க. நம்ம யூரின் வந்து போனா வராது. அப்படியே இந்த நீர் அதிகமான ஹீட் ஆனதுனால என்ன ஆகும்னா அந்த யூரின் ட்ராக் வந்து பாதிப்பு அடைஞ்சு நம்ம இந்த யூரின் போறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்படுவோம். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த வர்மப்புள்ளி நம்ம பயன்படுத்தும் என்னன்னா அந்த பிரச்சனை வந்து நம்ம விடுபடலாங்க. இது நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த சொட்டு மூத்திரமானது வந்து ஃப்ரீயாகி நம்ம நார்மலா நம்ம போலாங்க. பாத்ரூம் போகும்போது சிரமம் படாம யூரின்கான அந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாம நம்ம சுலபமா நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த புள்ளியும் ரொம்ப எளிமையா நம்ம பண்ணிக்கலாம். இப்ப எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம இரு விரலுக்கும் மோதிர விரலுக்கும் நடுவுல வந்து ஒரு இருக்குங்க. இங்க ஒரு இப்படியே தடவிட்டே வந்தீங்க அப்படின்னா இங்க ஒரு புள்ளி மாதிரி இருக்கும். இதுதான் அந்த வர்ம புள்ளி. இது பேர் என்னன்னா சிக்கு வர்மம் அப்படின்னு இது பேரு. இது எப்படி நம்ம இயக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுவல் எடுத்துவாங்க. நடுவல் வந்து அப்படியே தடவிட்டே இருந்தீங்கன்னா இங்க ஒரு பள்ளம் தெரியும். பக்கத்துல 2 விரல வந்து சப்போர்ட் பண்ணிக்கோங்க. சும்மாடி அழுத்திக்கோங்க. 1 2 3 அவ்வளவுதாங்க. நம்ம அந்த வர்ம புள்ளியை வந்து இயக்கியாச்சு. அந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது என்னன்னா அந்த யூரின் பிரச்சனை நம்மளுக்கு வந்து எளிமையா சரியாகும். முக்கியமா இந்த வெயில் காலத்துல நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் அதிகமா வரும். அப்ப வந்து இந்த புள்ளியை நம்ம கொடுக்கும்போது என்னன்னா அந்த பிரச்சனை வந்து நம்ம விடுபடலாங்க. இது எளிமையான முறை தான். எல்லாரும் பயன்படுத்தி பாருங்க. மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.